ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். நான் 1 இயர் பிஃபோர் பண்ண ப்ரைடல் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் இது. ரொம்ப நாளாக நான் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிராஃப்ட்லேயே வச்சுருந்தேன். ஃபைனலாக அப்லோட் பண்ணுறதுக்கான டைமும் வந்துருச்சு. ஸோ நான் எவ்வளோ ட்ராபேக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன், எப்படி இந்த ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணேன், ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷூட் பண்ணலாம் சொல்லிட்டு வீட்டிலேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நானும் மாடலும் 10 o'clock கிளம்பணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அது ஒரு 10:40 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஷூட் எங்கே வச்சு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஷைலி வீட்டில் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அங்கே தான் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூட் பண்ண போகிறோம். நமக்கு ஏசிலாம் தேவைப்படும் இல்லையா. ஸோ என் வீட்டில் வந்து ஹாலில் தான் இருக்குது. ஸோ அந்த ஹாலில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எல்லோரும் போயிட்டு வருவாங்க போவாங்க அதனால். ஸோ இன்னொன்று, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கெரியர் ஸ்டார்ட் பண்ண பிகினிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. வீட்டில் வச்சு இந்த மாதிரி ஷூட்டு அப்படின்னு நம்ம பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தோன்னா அதனால் நம்மளை சொல்லிவிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் கேட்டிருக்கும் போது, வா நீ வந்து பண்ணிக்கோ, ஒன்றும் இல்லை எத்தனை வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணா என் ஃப்ரெண்டு ஷைலி. எங்கள் வீட்டிலேருந்து அவள் வீடும் கிட்ட தான். நாங்கள் ஆட்டோலேயே போயிட்டோம். ஸோ நானும் மாடலும் போயிட்டோம். மாடல் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி தான். ஸோ என்கிட்ட சுத்தமாக மணியே இல்லை. ஸோ ஷூட் பண்ணாதான் அடுத்த ப்ரைடல் புக்கிங்ஸ் எதனா வரும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி ஒரு நிலமையில என் தங்கச்சியை கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அவளை மாடலாக கூப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போனவொடனே வந்து பார்த்திங்கன்னா க்ரிம்ப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா க்ரிம்புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். க்ரிம்ப் பண்ணி முடித்த பிறகு டைம் பார்த்தா 12:30 ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்குலாம் டைம் இருக்காது. சாப்பிட்டுட்டு மறுபடியும் 1:10 போல் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த இன்பிட்வீன் கேம்பில் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் வந்து கொலாப்க்கு வந்து எடுத்திருந்தோம் ஒரு 500 பே பண்ணி. ஸோ அவங்களுமே பிகினர் ஜுவல்லரி பொட்டிக் தான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம கொலாப்க்கு கேட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு பண்ணுற ஷூட்டு நான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஃபேஸ் பண்ணது இந்த ஜுவல் ப்ராப்ளம் மட்டும்தான். அவங்கக்கிட்டேருந்து நான் கொண்டு வரத்துக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக போச்சு. என்கிட்ட வந்து என் அக்கௌண்ட்டில் இருந்தது 1800 மட்டும்தான். ஆல்ரெடி 500 வந்து பே பண்ணிட்டேன் கொலாப்க்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பே பண்ணுற வரைக்கும் நீங்கள் தான் வந்து டெலிவரி எடுத்துக்கணும், ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எடுத்துக்கணுன்றதை அவங்க என்கிட்ட இன்ஃபார்மே பண்ணலை. ஸோ முந்தின நாள் நைட்டு தான் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கம்மியாக தான் இருக்கும் போல இருக்கு, அதனால தான் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் செக் பண்ணால் அப் அண்ட் டவுன் மட்டுமே எனக்கு ரெண்டும் சேர்த்து 1800 கிட்ட வந்துச்சு. என்கிட்ட மொத்தம் அக்கௌண்ட்டில் இருக்கிறது 1800 தான். ஆல்ரெடி 500 பே பண்ணிட்டேன். சரி இப்போதைக்கு கொண்டு வந்து ஆகணுமேன்னு சொல்லிட்டு போஸ்டர்னு ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சி அது மூலயமா வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். 74-80 rupees கிட்டத்தட்ட ஆகிடுச்சு நாங்கள் ஜுவல்ஸ் வந்து மேக்கப் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வரத்துக்கே. ஸோ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி சாரீ ட்ராப் பண்ணுற வரைக்குமே ஜுவல்ஸ் வரலை. ஒரு 3 hours முடிக்க வேண்டிய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 hours கேரி ஆனதுக்கான பெரிய ரீசன் இந்த ஜுவல்ஸு தான். ஏன்னா அப்பப்போ மேக்கப் ஸ்டாப் பண்ணிவிட்டு அது எங்கே வருது எப்படி வருது. இன்னொன்று என் ஃப்ரெண்டு வீட்டு லொக்கேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் அவைலபிளாக இல்லை. அதனால தான் நாங்கள் வேறு ஆப் வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், சேம் டைம் வந்து லொக்கேஷன் வந்து செட் ஆகணுன்ற மாதிரி போஸ்டர் ஆப் வந்து கண்டுபிடிச்சி நாங்கள் ஜுவல் கொண்டு வந்தோமே. சாரி கட்டி கம்ப்ளீட் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொரியர்னு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போலாம் ஜுவல்ஸ் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஜுவல்ஸை வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். ஜுவல்லை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருந்ததுலேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதுலேயே ரொம்ப டைம் ஆக்கிட்டோம் ஜுவல்ஸுக்கே. ஸோ ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ ஃபோட்டோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணிட்டாங்க. ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி அவுட்டோரில் என்னால் எடுத்து தர முடியுன்ற மாதிரி. ஏன்னா சன்செட் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மேலே கம்ப்ளீட்டாக சன்செட் ஆகிடும். அவுட்டோர் ஷூட் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஒரு 5 o'clock முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடணுன்னு ஹரிபரியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து ஜவ்ரி வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனால் என்னால் பண்ண முடியல. ஏன்னா வந்து நம்மளோட பட்ஜெட்டே சுத்தமாக இல்லை. நான் வீட்டில் இருக்க ஜவ்ரி அக்காவோட கல்யாணத்துக்கு வாங்க வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது பயங்கரமாக சிக்காக இருந்திருக்கு. அதை என்னால் வச்சு ஃபிட் பண்ணவே முடியல. ஓகே டைம் வேறு ஆயிடுச்சு, 4:30 மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ ப்ராப்பரான சிஸ்டரோட ஹேர் வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுனால ஸோ நார்மல் வந்து 4 ஃப்ளாட்ஸே வந்து நான் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு பஃப்லாம் மட்டும் நீட்டாக வச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நம்மளுக்கு கொலாபில் தான் பண்ணியிருந்தாங்க. ஆசிஃப் ஃபோட்டோகிராஃபின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொலாப் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்துட்டும் அவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைல் வந்து ப்ராப்பராக வந்து பில்ட் ஆகிருக்காது. என் ஃப்ரெண்டு ஷைலியாக இருக்கட்டும், ஸோ என்னோடய ஃப்ரெண்டு
ஆசிஃப் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க. நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய உதவிகள் வந்து அன்றைக்கி வந்து பர்டிகுலராக எனக்கு கிடச்சிது. ஹேர் ஸ்டைல் முடித்த உடனே ஃபேஸ் மேக்கப் வந்து கொஞ்சம் சில வேலைகள்லாம் இருந்துச்சு. லைனர் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறதெல்லாம் வந்து போட்டுக்காச்சு. நடுவில் வந்து ஜுவல்ஸும் நான் போட்டுட்டு இந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷைலியோட அக்கா பசங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பா வலையெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தான், தம்பி தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து மாடிக்கு கொடுத்தான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஜுவல்ஸ் வர்ற வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா அந்த ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்ஸ் வந்த பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக குட்டி குட்டி டச்சப் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ளார்ஸ் வந்து வச்சுக்கிட்டேன் பன் மாதிரி. ஸோ இந்த பன் டைப் ஃப்ளார் மாதிரி வச்சுக்கிட்டேன். ஏன் நான் வந்து சாமந்தி பூ வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். மல்லிப்பூ வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னுட்டு நான் ஷூட் பண்ணுற டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள். ஒரு முழம் பூ வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா. என்னடா இது, நம்ம உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது, பொறி வைக்க போனால் புயல் அடிக்குதுன்ற மாதிரி தான் அன்றைக்கி டேவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் தான் அந்த நாள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி பூவை வச்சு ஒரு பன் மாதிரி பண்ணி அப்படியே கொஞ்சம் வச்சு அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சமாளித்து விட்டேன். ஸோ அதுவுமே கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மல்லிப்பூ வச்சுருந்தா இன்னும் கூட ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ணியிருப்பேன், மல்லிப்பூவும் ஜவுரி முடியும். ஸோ என்னோடய ஒர்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ மல்லிப்பூவும் ஜவுரி முடியும் மட்டும் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 100% சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பேன். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா மாடியில் போய்ட்டு நாங்கள் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் போகும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5:15 கரெக்டாக போய்ட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே குட்டி பிரச்சனை. ஸோ பேக்ரவுண்ட் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எப்படியும் வந்து ஓகே நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசிஃப் வந்து ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் எல்லாமே அந்த ஸ்லாப் மேலே வந்து ஏறி என் தங்கச்சியை உட்கார வச்சு அப்படியே வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தலையை பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் கேர் பண்ணாமல் இருந்ததுனால என்னோடய ஹேர் இப்படி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண மேக்கப் லுக். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இண்டோர்லேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ எனக்கு இந்த மேக்கப் லுக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. முக்கியமாக ஐ மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் ஐ மேக்கப்புக்கு வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மேக்கப் லுக் பண்ணி 1 இயர் ஆக போகுது. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பிரைட் எக்வயரிக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது இந்த ஃபோட்டோவும் அனுப்புவேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு வர கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஐ லுக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஆகிடுவேன். தென் இந்த வீடியோவில் வந்து நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பேசுகிற ஒரே விஷயம் மணி, காசு. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காசு தேவை. நீங்கள் ஃபினான்ஷியலி உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கல அப்படின்னா மென்டலி நீங்கள் ரொம்ப சீக் ஆகிடுவீங்க. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து கடன் வாங்கி உள்ளே வந்தீங்கன்னா. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த அவேர்னஸோடு இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க. கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.